பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனத்துல கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம், நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம். அது மாத்திரமல்ல, நம்மை சுகமாக்குகிற தெய்வம். அவர் நம்மை சுகமாக்குவதற்காக தான் வசனம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இன்னொரு இடத்துல வாசிக்க முடிகிறது, அவர் தாமே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வாசிக்க முடிகிறது. அப்படியானால் அந்த கல்வாரி சிலுவையில நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்த தெய்வம், நம்முடைய பாடுகளை சுமந்து தீர்த்த தெய்வம். இந்த நாட்களில் உங்களை குணமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய கண்ணீரை அவருடைய சமூகத்தை நோக்கி ஏறிடுங்கள். மனுஷனிடத்தில் உங்களை கண்ணீர் வடிக்காதுங்க. சில நேரத்தில் மனுஷனிடத்தில் நம்முடைய கண்ணீரை வடிப்போமானால் அவர்கள் நம்முடைய கண்ணீரை உதாசீனப்படுத்துவார்கள், நம்மளை அற்பமாய் நினைப்பார்கள். இவ எப்பவுமே அழுதுட்டே தான் இருப்பா, இவளுக்கு இதே தான் வேலை அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்ணீருக்கு ஒரு மதிப்பே இல்லாம பேசுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய பாதத்துல நீங்கள் ஒவ்வொரு நாளும் வடிக்கிற கண்ணீர் அது விலையேற பெற்றது. அந்த கண்ணீரை துருத்தியில வைத்து நிச்சயமாய் நமக்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய நோய்களுக்காய் அவர் கல்வாரி சிலுவையில் எப்படி அந்த பாடுகளை சகித்து அதை சுமந்து தீர்த்தாரோ அந்த தெய்வம் அந்த நாட்டில் உங்களை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். அதான் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி பெற்றிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து கூட கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த 3 நாட்களுக்குள்ள மரித்து போவீர் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் அந்த தீர்க்கதரிசனத்தை அவன் கேட்ட உடனே மனகசந்து அழுகிறான். கர்த்தாவே, நான் முன்பாக உண்மையும் உத்தவமாய் வாழ்ந்தேனே, அது நினைத்தொருளும் என்று சொல்லி சுவர்புறமாக திரும்பி அவன் அழுது அந்த கண்ணீரை கண்ட உடனே ஆண்டவர் உடனே மனமிறங்குகிறார். அப்போ மனுஷர்கள் ஒருவேளை கண்ணீரை உதாசனப்படுத்தலாம், ஆனால் நம்முடைய கண்ணீரை உதாசனப்படுத்துகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. அந்த கண்ணீர் அவருடைய பாதத்துல வடியும் போது அந்த கண்ணீர் எதற்காய் சிந்தப்பட்டது என்பதை அவர் நினைவு கூர்ந்து அந்த கண்ணீருக்கு நிச்சயமா அவர் பதில் தருவார். அந்த ஏசாயா பாதி முற்றத்துக்கு கடந்து போயிட்டு திரும்பி வருகிறதற்கு பாதி முற்றத்துக்குள்ள போகிறதுக்குள்ள ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நீ திரும்பி போய் சொல்லு, என்னுடைய தாசனிடத்துல போய் சொல்லு, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் குணமாக்குவேன் என்று சொன்னார். அப்படி அவன் திரும்பி வந்து சொல்லும் போது அந்த 3வது நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், 15 வருஷம் உன் ஆயுசு நாட்களோடு கூட்டி தருவேன் என்று சொன்னது போல அவனுக்கு அந்த நாட்களில் பரிபூர்ண ஒரு விடுதலை கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களையும் சுகமாக்குவாராக என்று சொல்லி உங்களையும் வாழ்த்துகிறேன். இந்த வசனங்களை கூட கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.